தலைக்குத்தான் வந்து 26ஆம் தேதி ஒரு டாக்டர் பேசினார். ஒரு வேற என்ன செய்ய நாங்கள் இப்போ ரெண்டு காட்டுவோம், அடையாளம் காட்டுவோம். பொது பிரச்சனையை தானே இங்க பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்யணும் செய்யக்கூடாதுதான் பாக்குறாரு. புள்ளப்பருவாட்ட மாட்டினார். முதல் புள்ளப்பருவாட்ட போய் பாருங்க, ஒரு இருட்டா இருக்கு. புள்ளப்பருன்றது ஒரு மனநிலை. 10 மாசம் அந்த காசு புள்ளைய சுமந்து பாருன்றது மனநிலை இதா இருக்கும். ஒரு இருட்டு ரூமாய் புள்ளப்பருவாட்டு அவர் மாட்டி இருக்கிறார் டாக்டர். இதுல எல்லாமே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டியது தானே செய்யறாரு. ஏன் நீங்க அதை தடுக்கிறீங்க? ஒரு டாக்டர் வந்து ஒரு 6 மாசம் இருந்து செயற்பட்டு அவர்ல புள்ளைய கண்டுபிடிச்சு நீங்க சொன்னா சரி, உங்களோட புள்ளி என்ன வேண்ட புள்ளி என்ன 20 நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை மாத்துறதே நீங்க தடுக்கிறீங்க. அவரை மாத்தினா இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் மாத்தும். இல்ல டாக்டர்ஸ் பேர் நீங்க என்னத்துக்கு வந்த? நீங்க மக்களுக்கு சேவையாட்ட அவரோட உங்களுக்கு பிரச்சனை என்ன? நீங்க அவரோட பேச்சுவார்த்தை இல்லாம மக்களுக்கு வைத்தியத்தை பண்ணுங்க. ஏன் மக்களுக்கு வைத்தியம் இல்லாம நீங்க ஜாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டு நீங்களோ? நான் போட்டேன். நான் பிரைவேட் தான் மாட்டேன். ஏன் இங்க ஜனம் விரும்புறேன்? என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் நாங்க என்னத்துக்கு இருக்கிறோம்? பொதுமக்கள் நீங்க செய்யதானே செய்யுது. ஆக்கள் சும்மா ஆக்கள் போனா என்ன சொல்றேன், அங்கே போயிரு அதுல போயிரு நான் கடிதம் சொல்லி போட்டு அனுப்பி விடுறேன். என்னத்த மருந்துல அறுதான் வந்து அதை குடும்பம் மாடுங்க. ஏன் பிரைவேட்டா போகணும்? எத்தனை வைத்தியர் வந்து கடை மேல இருக்குமா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 4 பேர் 5 பேருக்கு மேலே எத்தனை பேர் விளங்கல? கிளினிக்கு போறதுக்கு என்ன நாங்கள் கிளினிக்கு போறோம். தலைக்குத்தான் வந்து 26ஆம் தேதி ஒரு டாக்டர் பேசினார். ஒரு வேற என்ன செய்ய நாங்கள் இப்போ ரெண்டு காட்டுவோம், அடையாளம் காட்டுவோம். கிளினிக்கு பொது பிரச்சனையை தானே இங்க பாக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்யணும் செய்யக்கூடாதுதான் பாக்குறாரு. புள்ளப்பருவாட்ட மாட்டினார். முதல் புள்ளப்பருவாட்ட போய் பாருங்க, ஒரு இருட்டா இருக்கு. புள்ளப்பருன்றது ஒரு மனநிலை. 10 மாசம் அந்த காசு புள்ளைய சுமந்து பாருன்றது மனநிலை இதா இருக்கும். ஒரு இருட்டு ரூமாய் புள்ளப்பருவாட்டு அவர் மாட்டி இருக்கிறார் டாக்டர். இதுல எல்லாமே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டியது தானே செய்யறாரு. ஏன் நீங்க அதை தடுக்கிறீங்க? ஒரு டாக்டர் வந்து ஒரு 6 மாசம் இருந்து செயற்பட்டு அவர்ல புள்ளைய கண்டுபிடிச்சு நீங்க சொன்னா சரி, உங்களோட புள்ளி என்ன வேண்ட புள்ளி என்ன 20 நாளைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை மாத்துறதே நீங்க தடுக்கிறீங்க. அவரை மாத்தினா இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் மாத்தும். இல்ல டாக்டர்ஸ் பேர் நீங்க என்னத்துக்கு வந்த? நீங்க மக்களுக்கு சேவையாட்ட அவரோட உங்களுக்கு பிரச்சனை என்ன? நீங்க அவரோட பேச்சுவார்த்தை இல்லாம மக்களுக்கு வைத்தியத்தை பண்ணுங்க. ஏன் மக்களுக்கு வைத்தியம் இல்லாம பண்ணா உங்களுக்கு சம்பளமா வருது? உங்களுக்கு ஜனாதிபதியோ யாரோ தங்களோட தனிப்பட்ட இதுல இருந்து மக்கள் இந்த பணம் தான் எல்லாம் வருது. ஏன் ஒரு ஆளை சேவை செய்ய விடுறீங்களுக்கு இல்ல? வந்து 20 நாளைக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தனிப்பட்ட பிரச்சனையை பண்ண இல்லையே. ஏன் அப்படி மாத்த வலிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த ஆஸ்பத்திரி அச்சுனா வேணுமோ வேண்டாம்? இப்ப மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அரசு அதிகாரத்தை மாற்றப்பட்ட உங்களுடைய நடவடிக்கை என்ன? மக்கள் சார் போராட்டம் படி ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் எடுங்க. ஒரு கொடியாமத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டேன்னா இங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருந்தா சாதாரண ஒரு சர்ஜரி பண்ணி ஜாழ்ப்பாணம் அனுப்பிவிடும். ஏன் ரத்தம் போகாமல்? இது ரத்தம் போக போக அனுப்பினா என்ன நடக்கும்? முடிஞ்சு அடுத்த நாள் நியூஸ்ல வரும். ஏன் ரத்தத்தை கட்டுப்படுத்தி அனுப்புங்க. இங்க ஒரு சின்ன ஆபரேஷன் தியேட்டர்
கொடுக்கப்பட்ட பணம் வங்கி கொண்டாது ஆதார வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட வேண்டும். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அண்மைய நாட்களில் குறிப்பாக கடந்த 5 நாட்களாக எந்தவித நோயாளிகளுக்கும் சிகிச்சை வழங்கப்படாமல் வைத்தியசாலை மூடப்பட்ட நிலையில் காணப்பட்டது. இந்த வைத்தியசாலைக்கு புதிதாக நியமனம் பெற்ற வைத்திய அத்தியட்சகர் மட்டும் தன்னந்தனியாக இந்த வைத்தியசாலையிலே இருந்து கடந்த 5 நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோடு பிரதேச 60 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட தென்மராட்சி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரிய போராட்டம் அல்ல, ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம். அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் 2வது நாளிலே அங்கே இந்த வைத்தியசாலையினுடைய நிலைமைகளை வந்து பார்வையிட்ட பிறகு இந்த வைத்தியசாலையினுடைய ஒரு பயனாளி ஒரு நோய் வந்த அந்த வைத்தியசாலையிலே பயன்பெறுவன் என்ற ரீதியிலும் இந்த மண்ணினுடைய ஒரு பொதுமகன் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த வைத்தியர்களுக்கு தாழ்மையான கோரிக்கைகளை விட்டிருந்தோம். உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோரியிருந்தோம். ஆனால் அவர்கள் கடந்த 5 நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இன்றைய தினம் மாபெரும் ஒரு மக்கள் எழுச்சி இடம்பெறப் போகின்றது என்று தெரிந்து நள்ளிரவு கள்ளர்கள் போல திருடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்தியசாலையிலே நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம். ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இந்த வைத்தியசாலை இவ்வளவு காலமும் ஒரு யாழ் மாவட்டத்தினுடைய பிரதான வைத்தியசாலையாக வர வேண்டியது. ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்று இந்த வைத்தியசாலை இருக்கின்றது. ஆனால் தான் பதவியேற்ற 20 நாட்களுக்குள் பல்வேறான பணிகளை உற்சாகமாக அதிரடியாக செய்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றுமாறு ஒரு பொய்யான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய கோரிக்கைக்கும் அவர்களுக்கு நாங்கள் வைத்த இந்த பணிக்கு திரும்புமாறு முன்வைத்த கெடுகாலமும் நேற்றுடன் நிறைவடைந்து விட்டது. ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இன்று இந்த போராட்டக்காரர்கள் முன்பு
உறுதி கூற வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அவருக்கான அந்த நியமன பத்திரத்தை எங்களுக்கு முன்னாலே மீள வழங்கும் வரை இந்த போராட்டம் இடம்பெறும் என்பதை மக்கள் இந்த பணம் தான் எல்லாம் பெறுது. ஏன் ஒரு ஆளை சேவை செய்ய விடுறீங்களுக்கு இல்ல வந்து 20 நாளைக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் தனிப்பட்ட பிரச்சனையை பண்ணலையே. ஏன் அப்படி மாத்த வலிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அரசு அதிகாரத்தை மாற்றப்பட்ட உங்களுடைய நடவடிக்கை என்ன? மக்கள் சார் போராட்டம் ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கொடியாமத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டேன். இங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருந்தா சாதாரண ஒரு சர்ஜரி பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பிவிடும். ஏன் ரத்தம் போகாமல்? இது ரத்தம் போக போக அனுப்பினா என்ன நடக்கும்? நடக்கின்றது. இதை சுட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. சென்ற வருடமும் கூட பழைய ஆதார வைத்தியசாலையில் எனக்கு சிகிச்சை மாறி வழங்கினான் ஜனாதிபதி ஆளுநரிடம் கடிதம் போட்டிருந்தேன். இன்று வரை எனக்கு நீதி கிடைக்கவில்லை. இன்றும் நான் நோயாளியாகத்தான் இருக்கின்றேன். உண்மையில் இப்படி ஒரு வைத்தியருக்கு எதிராக போராட்டம் நடக்கின்றது என்பதை அறிந்துதான் நான் இந்த இடத்தில் வந்தேன். உண்மையாக மக்களுக்கு நீதி வேண்டும். நீதிமானாக இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீண்டும் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக பணியாற்ற வேண்டும். அவர் இந்த வைத்தியசாலையை நிச்சயமாக தரம் உயர்த்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த 20 நாளில் அத்தனையும் மக்களுக்கு தெளிவாக புலப்பட்டதன் அடிப்படையிலே தான் மக்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த போராட்டம் உயர் அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆளுநர் விசேடமாக ஆளுநர் ஜனாதிபதி சுகாதார அமைச்சு உடனடியாக தலையிட வேண்டும். ஏனென்றால் ஒரு 5 நாட்களாக மருந்து கொடுக்காமல் ஒரு வைத்தியசாலை முடங்குகிறது என்றால் இது உண்மையில் ஒரு வைத்தியர் ஒரு தாதியர் வேலை என்பது கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒரு புனிதமானது. ஒரு உயிரை காக்கின்ற வேலை. உண்மையில் கடவுள் வந்து யாருக்கும் நேரடியாக உதவி செய்வதில்லை. கடவுள் வடிவிலே ஒரு குழந்தை பிறக்கின்றதென்றால் அதை தாயும் பிள்ளையும் வேறாக இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு முக்கிய பங்காற்றுவது வைத்தியர்கள் தாதியர்கள். அப்படி போற்றப்பட வேண்டியவர்கள் என்று அப்படியான புனித தொழிலையே கேவலமாக்கி இருக்கின்றார்கள்.
போராடி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து மக்களுக்கு ஒரு அன்றாடம் வேண்டுகோள். தயவு செய்து டீசன்ட் டைப் டீசன்ட் டைப் அஞ்சு பேர் வாங்க நீங்க வாங்க போயிட்டு கேட்போம் மக்களோட வேலைக்கு விடுங்க சார் இல்ல எல்லா
உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை சொல்லி அவர் ஏற்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு திரும்ப திரும்ப நடந்து கொண்டு போனோம். அப்ப நாங்கள் இவ்வளவு பேரும் இதெல்லாம் நிற்கும். நாங்கள் எல்லாம் இதே வேலையா திரிக்கல. அதான் பிரச்சனை. லீகலா செய்யறதா சரி. நீங்க இது டெய்லி டெய்லி செய்யற கராச்சல் தான். எங்களுக்கும் கராச்சல், உங்களுக்கும் கராச்சல். என்னமோ சரி டாப் லெவல்ல தான் செய்ய வேணும். நீங்க உங்களோட ரோட் கிராஸ் பண்ணி தேவையில்லை. அது சரி. அது அஷூரிட்டி இல்ல. நாங்கள் இங்க லீவ் பண்றோம்னா இந்த அஷூரிட்டியோட லீவ் பண்றது கொஞ்சம் இருங்க. எஸ்எஸ்பி வருவார். ரெஸ்பான்சிபிள் பர்சன் அந்த பொருள் எங்களுக்கு அது தரையில இல்ல நீங்களாவே கன்வே பண்ணுங்க மெசேஜ். இப்படி பப்ளிக் வந்து எஸ்எஸ்பி வருவார். இப்ப அவர்கிட்ட கன்வே பண்ணுங்க. அவர் யாருக்கு கன்வே பண்ணணும்னா கன்வே சாமான் மாற சாமான கொண்டு போறது இது எங்களுக்கு அன்புனா துணிஞ்சு வந்து அவர் தந்த உயிரை வந்து நாங்கள் இது தோத்து போனோம்னா மக்களே அர்ஜுனா வேணும். அர்ஜுனாக்கு அந்த ஏற்கனவே சாவச்சரி ஜனதகாத்திரம் 5-6 டாக்டர் மிக பிஸ்கா செய்யணும். பழமையா நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம். நர்ஸ் போன் பண்ணி தான் ஆஸ்பத்திரியில இருந்து அதை வேறு ஆஸ்பத்திரிக்கு தருகிறோம். புது மெடிக்கல் சூப்பரண்ட்
அமைச்சர்கிட்ட இருந்து கொடுத்த கடிதத்தை வாபஸ் வர சொல்லுங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பிரயோசனம் இருக்கு? நாங்க வெயில நின்றுட்டு போறதா? முடிவு பொருத்தமான கண்ணோட்ட முடிவு இல்ல, அப்படி இல்லையா? ஆர்ப்பாட்டம் என்னன்னு வந்தது? யாராவது ஒழுங்கமைச்சவையா? இன்னும் யாரும் கூப்பிடுறா? இல்லையே, மக்களா வந்திருக்கிறாங்க. ஒரு செயல்பாடு நடக்க விடக்கூடாது. என்ன செயற்பாடு அது நடக்குது? இப்ப நடக்குது. பொருத்தமானால் பெருதாம் வந்து முடிவு சொல்லும் வரைக்கும் பொறுமையா இருந்தோம். செயலாளர் அரசாங்க வைத்திய அமைச்சர் செயலாளரை விட இங்க ஒரு பெரிய ஆள் வர போறாரோ? செயலாளர் கடிதம் பீடி அவர் வருவாரா? அவரை விட நான் கேட்கிறேன். என்ன செய்யுங்க? நான் போட்டுவான் நானும் போராட்டத்துக்கு மக்களோட உணர்ந்து நடவுங்க. எதிர்பார்க்காங்க. இது மக்களுடைய போராட்டம். மக்களுக்கு நியாயம் கேட்கணும். இல்ல படித்ததார இல்ல, நம்மளும் சரியா வழங்க இல்ல. அதுதான் அளவு இருக்கு எல்லாத்துக்கும். சரியா எல்லாத்துக்கும் ஒரு அளவு ஒன்று இருக்கு. இந்த கருத்தை இது அளப்பு இல்ல. கடைசியில் ஒரு ஆள் எடுத்து ஏண்டா இங்க வந்தேன்னு சொன்னா அவருக்கு தெரியும் என்னதுக்கு வந்தேன். கடைசியில் இன்னும் பின்னுக்கு நிக்கிறார்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டான். நம்ம தனியா தனியா தான் பதில் கொடுக்கணும். ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா தீர்க்கிற முறை ஒன்று இருக்கு. அந்த முறைக்கு வரணும், அந்த முறைக்கு கதைக்கணும். அப்பா மக்கள் தானே. மூலியை பயன்படுத்தணும். மூலியை ஒரு
அடிச்சு வர சரி கொஞ்சம் பாதையா விடுங்க. போய்